ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஸ்வரபதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த பதிவு அற்புதமான ஒரு பதிவு. இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ரம். அதுவும் இப்போதான்யா அதிசாரமாக வந்து கடகத்தில் வந்து உட்காந்தார். உடனே வக்ரம் அடைகிறார். உடனே 18/10 தான் வந்தார். 11/11/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் இந்த குரு பகவான் கடகராசியில் வக்ரம் அடைகிறார். அதே இடத்துல புனர்பூசம் 4ஆம் பாதம் 4ஆம் பாதத்திலே வந்து அப்படியே உச்சம் அடைஞ்சு உட்காந்து இப்போ அங்கேயே வந்து வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட 26 நாட்கள். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியிலேயே வந்து மிதுன ராசிக்கு போகிறார். குரு பகவான் அப்படிங்கும்போதே தனக்காரகன், புத்திரக்காரகன். ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம், சுப கிரகம். இந்த சுப கிரகம் வக்ரமடைகிறார் அப்படிங்கும்போதே சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு ஒரு பாடங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். ஆனாலும் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலுமே பார்வை அப்படிங்கிறது மாறாது. இந்த பார்வை அப்படிங்கும்போதே 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர ராசியையும் 9ஆம் பார்வையாக மீன ராசியையும் பார்வையிடுகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வக்ரம் அப்படின்னா என்ன? அதிசாரம் அப்படிங்கிறது வேகமாக முன்னோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு. வக்ரம் அப்படிங்கிறது அப்போ பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்படின்னா இதில் என்னென்னா ஒரு மாயமான ஒரு தோற்றம் தான் வக்ரம்ங்கிறது. இந்த வக்ரம் வந்து சூரிய பகவானோட நிலையை பொறுத்து தான் இந்த கிரகங்களுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ இந்த குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு எப்போ சூரிய பகவான் வராரோ அப்போ தான் இந்த குருவுக்கு வக்ரம் கிடைக்கிறது. இப்போ சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். கிட்டத்தட்ட 11/11/2025 விருச்சிக ராசிக்கு வர காலகட்டம் தான் அவர். அப்போ விருச்சிக ராசிலேருந்து எண்ணி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி 9ஆம் இடம். அதே சமயம் இங்கேருந்து எண்ணி வந்தீங்க 5ஆம் இடம். 5, 6, 7, 8 அந்த வகையில் வரும்போது 9ஆம் இடம் வர வரைக்கும் வக்ரம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைவர். முழு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். இதுக்கு ஒரு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, வக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டே இருக்கோம். பஸ்ஸு செம ஸ்பீடு, நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் ஹைவேஸ் நல்லா போயிட்டுருக்கு. பின்னாடியே ஒரு பஸ் வேகமாக வந்து நம்மளை ஒட்டி வருது. 2 பஸ்ஸும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் லைட்டாக பாருங்கள், நம்ம பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். 2 ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு, 2 அது தான். ஆனால் நமக்கு ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அப்படியே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும், இது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 2மே மாயை தான், 2ம் ஒரே வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. இதுதாங்க எக்ஸாம்பிள். அதோட மாற்றம் பயணங்களில் எதுவுமே இல்லை. அந்த நட்சத்திர சாரத்திலேயே தான் இருக்குது. நட்சத்திர சாரத்திலேயே வரப்போகிறாரு, அவ்வளோதான். எல்லாமே அதே தான். ஆனால் இந்த வக்ரம்ங்கிறது ஒரு மாயை, பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாயை. அந்த மாதிரி அப்போ பலன்கள் மாறாது. வக்ரம் அப்படிங்கும்போதே சில பலன்கள் மாறும். ஏன்னா ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் அப்படிங்கும்போது அது ஒரு பலன், வக்ரம் அது ஒரு பலன், வக்ர நிவர்த்தி அது ஒரு பலன். சாதாரணமாக ஒரு பயிற்சி, இப்போ குரு வந்து ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்தார், அது ஒரு பலன். ஆனால் அதே மிதுன ராசிலேருந்து அதிசாரமாக கடகராசிக்கு வந்தது, அது ஒரு பலன். இந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைகிறது அது ஒரு பலன். அந்த கடகராசிலேருந்து வக்ரமடைந்து மிதுன ராசிக்கு வர்றது அது ஒரு பலன். அதே மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு பலன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இது இந்த வக்ரம், அதிசாரம் இந்த மாதிரி வர கிரகங்களுக்கு தான் உண்டு. அந்த வகையில் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து இப்போ வக்ர கதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார்.
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வியூஸ் நிறைய பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 நிமிஷம் அப்படின்னாலும் இந்த 10 நிமிஷமும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இதில் ஒரு விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த விஷயம் அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதே சமயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடகராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் அதிசார வக்ரம். 11/11/2025 டிசம்பர் 5 வரைக்கும் 26 நாட்கள் கடகராசியிலேயே அதிசாரமாக வந்து அப்படியே வக்ரம் அடைகிறார். ஒரு சுப கிரகம் வக்ரம் அடையும் போது கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா 11 ரோகாதிபதி, பாக்யாதிபதி, 6, 9 உடைய அதிபதி எங்கே உங்களுக்கு வக்ரம் அடைகிறாருன்னா ஜென்மராசியில். ஜென்மராசியில் வந்ததுனால குழப்பம் அதிகமாக இருந்தது, டென்ஷன். ஆனால் உச்சமடைஞ்ச கிரகம் அதோட வேலைகளை உங்களுக்கு அற்புதமாக செய்யும். ஆனால் ஜென்மராசியில் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தது. உத்தியோகத்தில் எல்லாம், தொழில் வியாபாரத்துலேயும் சரி பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் போச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் அவர் அங்கே தான் வந்து வக்ரம் அடைகிறார். ஜென்மராசியில் வக்ரம் அடைகிறது பரவாயில்லை, மனக்குழப்பம் அகலும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் அவர் வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களோட முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். ரொம்ப உங்களோட வேலைகளுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் அண்ணா வேலை செய்கிறாள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பாக மேலதிகாரிகள் செஞ்சு கொடுப்பார். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னடா ஜென்மராசியில் அப்படிங்கும்போது ஜென்மராசியில் வக்ரமடைகிறாருங்கிறதுனால தான், வக்ரமடைகிறாருங்கும்போது தான் உங்களுக்கு உள்டாவாக சில வேலைகள் அற்புதமாக நடக்கும். சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றம், விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த நேரத்தில் ஞானம் அதிகமாக இருக்கணும். ஞானம், அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த கடகராசி என்பவர்கள் யாருக்குமே துரோகம் நினைக்கிறவங்க கிடையாது. நிறைய பேர் நிறைய துரோகங்கள் பண்ணினாலும் அந்த கடகராசி என்பவர்களுக்கு துரோகம் அப்படிங்கிறதே தெரியாது. விலகிடுவீங்க, எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விலகிடுவீங்களே தவிர நீங்கள் துரோகம் பண்ண அளவில் வரவே மாட்டீங்க. துரோகமே உங்களுக்கு தெரியாது. மனசில் ஒரு குமைச்சல் இருக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தான் இருக்குமே தவிர அந்த துரோகத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா வெள்ளந்தி, நீங்கள் தாயார் ஸ்தானம், காலச்சக்கர தத்துவத்தின்படி 4வது இடம். கடகராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல படிப்பு அம்சத்தில் தான் இருப்பீங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், ரொம்ப அற்புதம். ஏன்னா உங்கள் ராசிக்கு சூரியன் வரும்போது தான் தட்சிணான புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. அப்போ இந்த ஜென்மராசியில் வக்ரம் அடையும் போது சில அற்புதமான வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக முடியும். எடுக்கிற உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். இருந்தாலும் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை என்றைக்குமே வந்து சுப பார்வை தான். அந்த வகையில் 5ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய, எப்போவுமே ஒன்று பண்ணுங்கள், எந்த தெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாது. அதனால் குலதெய்வ பூஜையை கரெக்டாக பண்ணுவீங்க. அதுவே குழந்தைகளோட முன்னேற்றம் வியக்க வைக்கும். அடுத்தபடி 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, ரொம்ப அற்புதம். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். குரு பார்க்க கோடி நன்மை, கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்கியம். அதுமே வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் விலகும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அடுத்து 9ஆம் பார்வையா 9ஆம் இடத்தையே பார்க்குறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கும்போது அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அஷ்டமராசி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாரு. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்து சரி மாற்றத்தை கொடுக்குறாருன்னா அவர் வக்ரகதியில் இருக்கார். சரி பரவாயில்லை, இருந்தாலும் குரு பார்க்கறதுனால 9ஆம் இடம் புனிதமாகிறது. சனீஸ்வர பகவான் நல்லது பண்ணுற நிலைமையில அவர் இருக்கார். ஸோ நல்லது நடக்கும். இனிமே தான் நீங்கள் போடுற ஒவ்வொரு அடியும் சும்மா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அடி, அற்புதமாக இருக்கும். ரொம்ப ஒரு வேலை சம்மட்டி அடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அற்புதம்.
எப்போவுமே வைரத்தை வந்து தீட்ட தீட்ட தான் அது வந்து பலம். அப்ப பட்டை தீட்டிய வைரமாக மிளிரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். அப்ப குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஸ்தான பலம் இல்லை, ஆனால் வக்ரம் நடைகிறார். சூப்பர். ஆக சில வேலைகள் அற்புதமாக நிகழணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். விரதம் இருக்க முடியாதவர்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. குரு நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் துணி வாங்கி கொடுங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அற்புதம். வியாழக்கிழமை அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே பகிருண ரோகாதிபதியும் பாக்யாதிபதியுமான குரு பகவான் உங்களது ஜென்மராசியில் வக்ரமடைந்த நிலையில் இருந்தாலும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.